உங்கள் கடல் மகன். இப்போ நம்ம வந்து மீனை வச்சு கஞ்சி குடிக்க போறோம். நாங்க என்ன மீன் பார்த்தா நம்ம கட்டா மீனை வந்து மீன் அவுச்சா இப்போ கஞ்சி குடிப்போம். நீங்க சூப் வச்சிருக்கான் தம்பி, மீன் சூப்பு. அதை தான் நீங்க பார்க்க போறோம். கஞ்சிக்கு மீன் சூப் வச்சு குடிப்போம். பயங்கர டேஸ்டா இருக்கு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஐயா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மீன் சூப்பு. பாருங்க என்னென்னலாம் மெத்தல வச்சிருக்கான் பாருங்க. கறி மசாலா பட்டை, வத்தல், கொத்தமல்லி, ஏலக்காய், கிராம்பு, இது எல்லாத்தையும் வச்சு பயங்கரமா வத்தல் போட்டு அட்டகாசமா வச்சிருக்காது. இதான் மீன் சூப்பு. இது வந்து வேற லெவல்ல இருக்கு டேஸ்ட். வாங்க எப்படின்னு பாப்போம். கட்டா வந்து அவியலுக்கு சூட்டுக்கு இப்படி நம்ம கஞ்சிக்கு அவசரமா ரெடி பண்றதுல வந்து முக்கியமான மீன் கட்டா. பாருங்க அவசரத்துல இவர் கஞ்சி மாதிரி கேட்கறவங்க டேஸ்ட்னால இந்த பானையில பாடிக்க போறோம். பாருங்க இந்த பானையோட கேட்கறவங்க கஞ்சிய பாருங்க. இந்த கட்டை அந்த மீனுடைய மகிமை எப்படி வேற லெவல் மச்சான். எல்லாருக்கும் ஒவ்வொரு கிளாஸ் சூப் எனக்கு வேணும். இருக்குடா இருக்குடா அது இருக்குடா. 2-3 கிளாஸ் இருக்குடா. கரெக்ட்டா இருக்குடா உங்களுக்கு. பாருங்க யாருக்கு எப்படி போட்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ள வாடா வேற லெவல்ல இருக்குடா மீன். வாடா இன்னைக்கு இருக்கேடா. சூப்பர்ங்க கட்டா மீன் வேற லெவல். பக்கத்துல ஓடடா இதெறா நீங்க எத்தனை பொருள் சாப்பிடலாம் பாருங்க. அப்படியே இப்படிலாம் ஒரு விதத்துல சாப்பிடுறதுலாம் ஒரு வரன்னா எவ்வளவு சத்துனா உயிரோட பிடிச்சி உயிரோட அழைச்சு சாப்பிடுறது. நம்ம லெக் பீஸ் மாதிரி பிடிச்சிட்டு எவ்வளவு அழகா இருக்கும். நான் மண்டையை தூக்கி வச்சிருக்கேன். என்னென்ன பொருள் சேர்த்தியா? தக்காளியில மட்டும் இல்ல. சரி வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, இஞ்சி, கறி மசாலா பட்டை, ஏலக்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை அளவு சேர்க்கணும். தேங்காய் பால் ஊத்துனா வீட்டுல வைக்கிறவங்க ஊத்திக்கிருங்க. சரியான டேஸ்டா இருக்கு. தேங்காய் பால் ஒரு 1/4 மூடி அரைச்சு ஊத்திருங்க. சூப்பரா இருக்கு. நம்ம தேங்காய் பால் இங்க எடுக்க முடியாது, அதனால நம்ம ஊத்தல. தேங்காய் பால் ஊத்திருந்தா இதோட டேஸ்டா இருக்கு. வீட்லயே டேஸ்ட் கூடி இருக்கு. தேங்காய் ஊத்தாம எவ்வளவு ருசியா இருக்குங்க. தேங்காய் பால் ஊத்துனா அதான் சொல்றாரு. தேங்காய் பால் ஊத்துனா அவ்வளவுதான். நம்ம இப்ப தேங்காய் வந்து தேங்காய் இல்ல, அதனால வந்து இந்த மாதிரி வச்சிருக்காராம். தேங்காய் இருந்தா இதோட வேற லெவல்ல வச்சிருப்பாராம். மீன் சூப் யாரும் சாப்பிட கூடாது. என்னமா சாப்பிடுவாங்க மீன் சூப் அடிக்க. நம்மளே டெய்லி மீன் அவுயல் வீடியோ போட்டே கிடையாது. சுட்டு தின்னுருக்கோம், அவிச்சு தின்னுருக்கோம், பொரிச்சு தின்னுருக்கோம், குழம்பு சாப்பிட்டுருக்கோம். மீன் சூப்பு நீ தான் சாப்பிடுறோம். மீன் அவிக்கிறதா வெறும் தண்ணியை ஊற்றி மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு அவிச்சு எடுத்துருவோம். அதான் மீன் அவியல். கடத்தண்ணியில எம்டில வெறும் கடத்தண்ணியில போட்டு அவிச்சிடும் உயிரோட மீனை. ஆனா அவியலுக்கு சுத்தம் பண்ணி எல்லாம் சாணி பண்ணி தான் பாக்குறேன். நம்ம கட்டா மீன் அவிச்சு சாப்பிடுவேன். ஆனா இந்த டேஸ்ட் எந்த ருசி குட்டியாமா
காட்டுறா டேய் அவனுக்கு கொஞ்சம் வாங்கிடா டேய். பாருங்க சூப்புக்காக சந்தை பண்ணி இருக்கான். இதயமே உருகுடா. சார் கூட இறங்கிருமா? சூப்பு செம டேஸ்டா. என்ன சார் இல்லையா? மீனே இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாளுக்கு அவ்வளவு சூப்பை காட்டுங்க. சூப் அவ்வளவு கொடுத்து முடிச்சிட்டாங்க. சத்தி. இந்த கிளாஸ் பாருங்க. சத்தியண்ணா சூப்பு தான் மீனை விட ருசியா இருக்குறாங்க. யாருக்கு அடி கிளாஸ் தொட்டி தண்ணியில கிடந்த மாதிரி கிடந்துச்சு. இங்க பாருங்க அழிச்சு போட்டுச்சு. அவியல் மீன் அவிச்சோம். ஆனா என்னமோ மாதிரியா இருக்கு. வந்து அவியல் அவிச்சு சாரே காணு துப்புரா அந்த மாதிரியா. சூப்புனா வந்து மீன் சூப்பு அவ்வளவு டேஸ்டா இருக்கு. சூப்பு மீனை யாருமே தொடல. சூப்புல ஓடிக்கிறதுக்கு இப்ப அவ்வளவு. சூப்பை குடிச்சு முடிச்சுட்டு அடுத்து மீன் எடுத்துப்பாங்க. சூப்பு சூப்புன்னு சொல்லி மாப்பிள்ள சும்மா ஒண்ணும் இல்ல. பந்திக்கு முந்தனும் படைக்கு முந்தனும். குடிச்சிட்டியா கஞ்சி? குடிச்சாச்சு. பாருங்க போற போக்க பாருங்க. பாருங்க எங்க அண்ணனை எப்படி திங்கிறா அப்படின்னு. சிக்கன் பீஸை கூட இப்படி திங்க மாட்டாப்ல. அவ்வளவு அழகா இருக்குடா தம்பி. சிக்கன் என்ன சிக்கனு? அது கேடுதானே. ஒரு கிலோ சிக்கனை வச்சு ஒத்தாலும் தின்னு பாப்பா. உடம்புக்கு தெம்புடா. வச்சு கொடுத்துருக்கா மச்சான். நீ தான் சாப்பிட அப்படி எப்படி இருக்கு? சரியான மீனை பாருங்க. மீனே எடுக்கலங்க. மீன் எதுவுமே கிடையாதுப்பா. அவ்வளவு ஒரு அழகா இருக்கு. பேசிக்கிருக்க கேப்ல சூப்பு குடிச்சு விட்டாப்ல. ஒரு டம்ளர் ஏறிக்க காலி ஆயிட்டு அந்த டம்ளரே குடிக்க போறேன் பாருங்க. ஏய் வளர்க்கறது. அவ்வளவுதான் கஞ்சி ஊத்துங்க. டேஸ்ட் குட்டடா. என்ன நான் திருடணும்? அந்த கதையா இருக்கு. அவ்வளவு திருப்தியா மன திருப்தியா மன நிறைவா குடிக்கிறீங்க. சரியான ஐயா. நீங்க காலை சாப்பாடு 1:30 மணிக்கு சாப்பிடுறோம். ஆனா அந்த 1:30 மணிக்கு சாப்பிடுற உணவு கஞ்சி தான். பாத்துக்கங்க எங்க வாழ்க்கை கடல்ல மீனவே எப்பவுமே கஞ்சியிலே எங்க போல போடும். சூப்பரால இந்த கட்டை வந்து ஒரு டேஸ்ட் தெரியுதோ? மச்சான் நீ பாத்துருக்கீங்க. இன்னைக்கு அது 2 மீன் அது பொரிச்சாலும் ஒரு மீன் மீன் 3 மீன் சாப்பிடுங்க. பாருங்க எப்படி திங்கிறாப்லன்னு. இங்க பாருங்களே. இங்க பாருங்க எப்படி முள்ள எப்படி திங்கிறாப்ல. ஆரம்பத்துல வைக்கிறவங்க சரி கண்டிப்பா தேங்காய் அரைக்காம வச்சிடாதியா. ஏன்னா முத நேரம் வைக்கிறவங்க முட்டக்கணும் வைப்பிய தண்ணி கணக்கா ஊத்தணும். மீன் எந்த அளவுக்கு வைக்கலாம் அதே அளவுக்கு மட்டுமே தண்ணி வைக்கணும். அப்புறம் தான் எல்லாம் கரெக்டாக வரும். பொடி மட்டன் பொடி மஞ்சள் பொடி பெப்பர் இது 3 பொடியும் போட்டா போதும். நீங்க வீட்டுல வைக்கிறதா தேங்காய் அரைச்சு வைங்க. கண்டிப்பா தேங்காய் அரைச்சு வைங்க. சரியான டேஸ்டா இருக்கும். இங்க பாருங்க சட்டியை திட்டுடா பாருங்க. இங்க இருக்க சட்டிய நைஸா திங்கிறா பாருங்க. அந்த கடை வைப்போம் மச்சான். ஏன் மச்சான் காலப்படி அந்த கடை தேங்காய் அரைச்சு கூட வைப்போம். அப்புறம் அன்னைக்கு ஒண்ணு வச்சுல அது இந்த மாதிரி கிடையாது. அன்னைக்கு தான் அப்பல இல்ல இந்த கட்டாச்சு வச்சுக்கோங்கள. இப்படியே நம்ம பால்காரா இல்ல பால்காரா பால் ஊர்றக்காரா அவனை வச்சிருவேன். நல்லா டேஸ்ட். பாடி முன்னூறு டெக்ல இருந்து சட்டியை பிடிச்சி இழுக்கிற கதையா தான் இருக்கு. ஏற்கனவே சட்டியோட சண்டோட்ட மாதிரி ஆகும். பார்த்த வீடியோ பார்த்தேன். ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சி பால்காரா சூப்பரா நல்ல நல்ல பொருளை போட்டு சாப்பிடுறோமா உடல் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கு. கடல் மேல பர்ஃபெக்டா இருக்கு.